எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். A equal to ஒரு செட் கொடுத்திருக்காங்க, B ஒரு செட் கொடுத்திருக்காங்க. Which of the following are relation from A to B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம R1 கேட்டிருக்காங்க இல்லையா, R1ல இருக்கிற செட்டு A to B ல எப்படி ரிலேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், A cross B கண்டுபிடிக்கணும். கவனிங்க. சொல்யூஷன் A cross B equal to set of A ஓட செட் எடுத்து எழுதிக்கிங்க. 1, 2, 3, 7 cross B ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. 3, 0, -1, 7. இப்போ இதை கிராஸ் பண்ணிடலாம். கவனி, நான் வந்து ஒன்னு என்ன பண்ண போறேன், 1 by 1 ஃபர்ஸ்ட் 1ஆல பண்றதெல்லாம் ஒரு லைன்ல எழுத போறேன், 2ஆல பண்றதெல்லாம் ஒரு லைன்ல எழுத போறேன். நம்ம இப்ப கார்ட்டீசியன் பேர் பண்ணிடுவோம். செட் ஆஃப் 1, 3, 1, 0, 1, -1, 1, 7. நெக்ஸ்ட் 2ஆல பண்றதெல்லாம் கீழே எழுதிக்கலாம். ஏன் இப்படி பண்றேன்னா, உங்களுக்கு வந்து இந்த செட்டை வந்து இந்த ரிலேஷன் வந்து எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எழுதிக்கலாம். 2, 3, 2, 0, 2, -1, 2, 7. அடுத்தது 3ஆல பண்ணுங்க. 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. அடுத்தது 7ஆல பண்ணிக்கலாம். 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. இப்போ A cross B கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, R1 கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல இருந்து இதுல ரிலேஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்போ R1 வந்து 2, 1 இருக்கு. 2, 1 இதுல இருக்கா? இல்ல. 2, -1 தான் இருக்கு. அப்போ இது ரிலேஷனா? இல்ல, நாட் அ ரிலேஷன் அப்படின்னு சொல்லி எழுத வேண்டியதான். சரிங்களா? சரி, அதை எப்படி நம்ம ரூலை காமிக்கணும் அப்படின்னா, இப்ப 2, 1 இல்ல இல்லையா, சோ 2, 1 பிலாங்ஸ் டு R1. 2, 1 வந்து R1ல இருக்கு, அதனால பிலாங்ஸ் டு. பட் எதுல இல்ல, A cross B ல இல்ல இல்லையா, so 2, 1 does not belongs to A cross B. இப்ப இது ரிலேஷன் ஆகல இல்லையா, அது நம்ம சொல்லிடணும்ல. therefore R1 is not a relation from A to B. இவ்வளவுதான். சரி, செகண்ட் ஆப்ஷன் கண்டுபிடிக்கலாமா? செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, R2 equal to set of -1, 1 கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கவனிச்சீங்கன்னா -1, 1 இதுல A cross B ல இருக்கான்னு பார்க்கணும். -1, 1 இருக்கா? இல்ல. 1, -1 தான் இருக்கு. அப்போ இதுவும் என்னது, நாட் அ ரிலேஷன். சரிங்களா? அப்ப இதோடைய கண்டிஷன் எடுத்து எழுதிடலாம். -1, 1 belongs to R2. R2ல இருக்கு இல்லையா, but -1, 1 does not belongs to A cross B. இதோட கண்டிஷன் என்ன, therefore R2 is not a relation from A to B. தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் கவனிங்க. தேர்ட் ஒன் R3 என்ன கேட்டிருக்காங்கன்னா, செட் ஆஃப் 2, -1, 7, 7, 1, 3. இப்ப இதுக்கு வந்து இந்த A cross B ல ரிலேட் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2, -1 இருக்கு. 2, -1 இருக்கு அதுல.
இருக்கு. நெக்ஸ்ட் 7,7 இருக்கு. 7, இதுலயும் இருக்கு. 1,3 கொடுத்திருக்காங்க. 1,3 இதுல இருக்கா? இருக்கு. அப்ப மூணுமே இதுல ரிலேஷன் ஆகுது. சோ இப்ப எடுத்து எழுதிடலாமா அதோட கண்டிஷனை? 2, -1. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன? 2, -1. 2, -1 belongs to எதுல இருக்கு? R3 ல இருக்கு. belongs to R3 and 2, -1 belongs to A cross B. A cross B லயும் இருக்கு, R3 லயும் இருக்கு. நெக்ஸ்ட் அதே போல 7, 7 எடுத்து எழுதிட வேண்டியதான். அதுவும் R3 ல இருக்கு and 7, 7 belongs to A cross B. நெக்ஸ்ட் 1, 3 அதே போல எத்தனை இருந்தாலும் சரி இருந்துச்சுன்னா எடுத்து நம்ம belongs to போட்டு எழுதிட வேண்டியதான். சரிங்களா? and 1, 3 belongs to A cross B. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதோட கண்டிஷன் எழுதணும் இல்லையா? இது ரிலேஷன் ஆகுது இல்ல? so R3 is relation from A to B. next one, fourth one பார்க்கலாமா? fourth sum கவனி. R4 கேட்டிருக்காங்க. 7, -1 0, 3 3, 3 0, 7. இப்போ இதை கவனிங்க. 7, -1 இருக்காதுல? இருக்கு. 0, 3 இருக்கா? 0, 3 இல்ல. சோ இப்போ இது not a relation. அப்ப இதை மட்டும் எடுத்து not ரிலேஷன்னா ஒன்னு மட்டும் எடுத்து எழுதினா போதும். சரிங்களா? எல்லாத்தையும் கண்டிஷன் சொல்லிட்டு இருக்க தேவையில்ல. இப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ரிலேட் ஆகுது. அதனால நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். இதுல என்ன பண்ணும்? ஒன்னே ஒன்னு ரிலேஷன் ஆகலனாலுமே அது not a relation அப்படின்னு எழுதிடலாம். அப்ப இந்த ஒன்ன மட்டும் நம்ம அதோட கண்டிஷன் எழுதிட்டு அப்புறமா நம்ம not relation அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? இப்ப 0, 3 தானே ரிலேட் ஆகல. சோ 0, 3 belongs to R4. R4ல மட்டும்தான் இருக்கு. but 0, 3 does not belongs to A cross B. A cross B ல இல்ல அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. அப்ப இதோட கண்டிஷன் என்ன? therefore R4 is not a relation from A to B. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ.